ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி டெஸ்ட் 1ஓட தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஎன்பிசியோட டெஸ்ட் 1 தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாலடியாரே முப்பால் பகுப்பாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர். ஓகேங்களா? இன்பத்துப்பாலில் 13 அதிகாரம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்பத்துப்பாலில் மொத்தம் 3 அதிகாரம் தான் இருக்குது. அப்போ 13 அதிகாரம் எதில் இருக்குது அப்படின்னா அறத்துப்பாலில் தான் 13 அதிகாரம். அப்போ பொருட்பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 அதிகாரம். திருக்குறள் மாதிரியே முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. திருக்குறள் மாதிரியே நாலடியாரும் முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரம். ஓகேங்களா? தருமர் நாலடியாரை முப்பாலாக பிரிச்சிருக்காரு. அதுக்கு உரையும் எழுதியிருப்பார். யார் அப்படின்னா தருமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நாலடியார் இயற்றினது சமண முனிவர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சமணர் முனிவர் தான் நாலடியார் இயற்றினாங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு நச்சினார் கிணியார். ஓகேங்களா? நாலடியாரை சமண முனிவர் தான் இயற்றினாங்க அப்படின்னு கூறினது யார் அப்படின்னா நச்சினார் கிணியார். ஓகேங்களா? அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலடியாரில் முத்தரையர் பற்றி பாடும் பாடல் எது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் நாலடியாரில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னா நாலடியாரில் 400 பாடல் இருக்குது. அதில் 200லிருந்து 296 வரைக்கும் முத்தரையர் பற்றிய குறிப்பு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் நாலடியார் ஜியு போப் மொழிபெயர்த்தது 200வது பாட்டும் 296வது பாட்டும். இந்த 2 பாட்டும் ஜியு போப் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு இருக்குது. 200லேருந்து 296 பாட்டு வரைக்கும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மொத்த பாடல் 400. அதில் 200வது பாட்டும் 290வது பாட்டும் ஜியு போப் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கும் திருக்குறள் மாதிரியே இயலும் அதிகாரமும் இருக்குது. எத்தனை இயல் அப்படின்னா 12 இயல். அதிகாரம் அப்படின்னா 40 அதிகாரம். ஓகேங்களா? 12 இயல், 40 அதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்விக்கு விளக்கு போன்றது எது என நான்மணிக்கடிகை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னு நான்மணிக்கடிகை சொல்லுதுன்னா நல்லெண்ணங்கள். ஓகேங்க? கல்விக்கு விளக்கு போன்றது நல்லெண்ணங்கள். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நல்லெண்ணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புகழ்ச்சால் உணர்வு. இலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க புகழ்ச்சால் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நான்மணிக்கடிகை ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். இதில் இந்த விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர். விளம்பினா ஊர் பெயர், நாகனார் அப்படின்னா அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? விளம்பினா ஊர் பெயர், நாகனார் அப்படின்னா அவருடைய இயற்பெயர். நான்மணிக்கடிக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓல்டு கொஸ்டின். ஓகேங்களா? துண்டு என்ன அடமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்மணிக்கடிகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விளம்பி நாகனார் தான் சொல்லியிருப்பார். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு சொன்னது விளம்பி நாகனார். அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஈன்றாளோடு என்ன கடவுளும் இது சொன்னதும் விளம்பி நாகனார் தான். ஈன்றாளோடு என்ன கடவுளும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஓகேங்களா? வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது 2 வார்த்தையும் தான் வரும். ஓகேங்களா? ஒன்று இது கேட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா இது கேட்பாங்க. யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இது 2 கூற்று சொன்னது யார் அப்படின்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா? நான்மணிக்கடிகை ஏற்றவங்க தான் விளம்பி நாகனார். 5வது கொஸ்டின், முப்பெரும் அறநூல்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. ஓகேங்களா?
திருக்குறள் நாலடியாருக்கு அப்புறம் எந்த நூல் நீதி நூலாக வருதுன்னா பழமொழி 400. ஓகேங்களா? இந்த பழமொழி 400ல் வரலாற்று ஆதாரம் அதிகமாக இருக்கிறது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. வரலாற்று ஆதாரம் அதிகமாக இருக்கிறது எந்த நூல் அப்படின்னா பழமொழி 400. ஓகேங்களா? பழமொழி 400ஓட ஆசிரியர் அப்படின்னா மூன்றுரை அரையனார். பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இன்னா 40. ஓகேங்களா? இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி, இது எல்லாமே அறநூல்கள் தான். ஓகேங்களா? இன்னா 40ஓட ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர். இன்னா 40ஓட ஆசிரியர் கபிலர். அப்போ இனியவை 40க்கு யார் வருவாங்க அப்படின்னா பூதஞ்சேந்தனார். இனியவை 40க்கு பூதஞ்சேந்தனார். முதுமொழி காஞ்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார் எதுக்கு? மதுரை காஞ்சிக்கு, சாரி முதுமலை காஞ்சிக்கு. ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார். இனியவை 40க்கு பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னா திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. திருக்கடிகம் எழுதினது யார் அப்படின்னா நல்லாதனார். ஓகேங்களா? திருக்கடிகம் நல்லாதனார். அப்போ சிறுபஞ்சமூலம் யார் அப்படின்னா காரியாசான். ஓகேங்களா? இப்போ சிறுபஞ்சமூலம் காரியாசான். அப்போ ஏலாதிக்கு யாருங்க மேம் வருவாங்க அப்படின்னா கனிமேதாவியார் தான் ஏலாதி இயற்றியது. கனிமேதாவியார். ஓகேங்களா? மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னா திருக்கடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. நெக்ஸ்ட்டு ஊவேசா பற்றி கொஸ்டின் நம்பர் 6. ஊவேசாவோட ஆசிரியர் யார் அப்படின்னு பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இசை ஆசிரியர் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். அப்போ ஆப்ஷன் 2. தமிழ் ஆசிரியர் அப்படின்னா சடகோப ஐயங்கார். இவர் தான் அவருடைய தமிழ் ஆசிரியர், சடகோப ஐயங்கார். பொது ஆசிரியர் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பொது ஆசிரியர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவரோட பர்த் டேட்டு எப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 19, 1855 ஏப்ரல் 28, 1942. அவர் 42 டெத்தானது நினைவாக தான் உவேசா நூலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பெசன்ட் நகர், சென்னையில். ஓகேங்களா? இந்த சேலம் ராமசாமி எதுக்கு வருவாங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களை உவேசாக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா இந்த சேலம் ராமசாமி தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பதிப்புத்துறையும் இவருக்கு அறிமுகம் செஞ்சது இந்த சேலம் ராமசாமி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி 2, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவேசாவுக்கு அஞ்சல் தலை நடுவுணர்ச்சி எப்போ வெளியிடுதுன்னா 2006. ஓகேங்களா? இது சரியான பதில். உவேசா பதிப்புத்துறையில் ஈடுபட வைத்தவர் சேலம் ராமசாமி. இதுவும் சரியான பதில். ஓகேங்களா? உவேசா பதிப்பித்த மொத்த நூல்கள் அப்படின்னா 80 இல்லை, என்ன வரும் அப்படின்னா 87. உவேசா பதிப்பித்த மொத்த நூல்கள் 87. இது ஓல்டு கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அவரோட தன் வரலாற்று நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் சரிதம்ங்கிறது உவேசாவோட தன் வரலாற்று நூல். அது எந்த இதழில் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா ஆனந்த விகடன், அதில் தான் ஒரு தொடராக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி 1, 2 சரி, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பாதுகாப்பு கழகம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா சி லக்குவனார். ஓகேங்களா? தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணது சி லக்குவனார். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1962. தமிழ் பாதுகாப்பு கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1962. சி லக்குவனார். சி லக்குவனாருக்கு தொல்காப்பியன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரும் இருக்குது. லக்குவனார் அப்படி இல்லைன்னா லட்சுமணார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லக்குவனார் இல்லை, லட்சுமணார். அவருடைய புனைப்பெயர் அப்படின்னா தொல்காப்பியன். தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவர் நடத்திய இதழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறள் நெறிங்கிற இதழை நடத்தினது யார்? லக்குவனார். இவரோட தன் வரலாற்று நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை போர். ஓகேங்களா? என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது லக்குவனாருடைய தன் வரலாற்று நூல். அப்போ ஆப்ஷன் சி. தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணது 1962. சி லக்குவனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேப்போ மீனாட்சி சுந்தரனார்
நடமாடும் பல்கலைக்கழகம் என யாரால் அழைக்கப்பட்டார் அப்படின்னா அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவிக்கா தான் சொல்லியிருப்பார். மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு யார் யார் என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா பல்கலை செல்வர் அப்படின்னு எந்த ஆதீனம் கொடுத்துருக்குன்னா திருவாவடுதுறை ஆதீனம் தான் கொடுக்குது. யாருக்கு? மீனாட்சி சுந்தரனாருக்கு. ஓகேங்களா. யாருக்கு இந்த நிக்கினம் கொடுக்குறாங்க? மீனாட்சி சுந்தரனாருக்கு. திருவாவடுதுறை ஆதீனம் பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லுது. பன்மொழி புலவர் அப்படின்னு சொன்னது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். ஓகேங்களா. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் தான் அவருக்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. பன்மொழி புலவர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பழமொழி பேசுவார், அதுதான் பன்மொழி புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். துதி அறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்தறிவாய் சிறப்பின்றி துலங்குவாயே என பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா உவேசா. துதி அறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்தறிவாய் சிறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னா பாரதியார் யாரை பாராட்டிருக்காருனா உவேசாவை. ஓகேங்களா. பாரதியார் உவேசாவை இந்த ஒரு கூற்று மட்டும் சொல்லலை, இன்னொரு கூற்று சொல்லியிருக்காங்க. குடந்தை நகர் கலைஞர் கோவே அப்படின்னு பாரதியார் உவேசாவை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? குடந்தை நகர் கலைஞர் கோவே அப்படின்னு உவேசாவை பாரதியார் பாராட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா நிறைய படிச்சிருந்தும் அவன் உலகத்தோடு ஒத்து போகலைன்னா அவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறேன்னு அவனோட செயலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவன் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறள் என்ன அப்படின்னா உலகத்தோடு தொட்ட ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா உலகத்தோடு ஒட்டி வாழ தெரியாதவங்க, படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் இயற்றப்படும் போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் அப்படின்னா களப்பிரர்கள் காலத்தில் தான் நீதி இலக்கியங்களாம் களப்பேர் காலத்தில் தான் தோன்றியிருக்கும். அதனால தான் நீதி நூல்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட காலத்தை? களப்பிரர்களோட காலத்தை நீதி நூல்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இருண்ட காலம், களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம் இல்லைன்னா நீதி நூல்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீதி நூல்களின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறள், நாலடியார், ஓகேங்களா, பழமொழி நடுவர், இந்த மாதிரி நீதி நூல்கள் எல்லாமே களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் தான் இயற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஓகேங்களா, ஆகிய காப்பியமும் களப்பிரர்கள் காலத்தில் தான் இயற்றப்படுது. என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேங்களா. இந்த 2 காப்பியமும் களப்பிரர்களோட காலத்தில் தான் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. 13வது கொஸ்டின். வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தருக்கு இன்பம் எத்தனை நாள் நீட்டிக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நாள் தான் இன்பம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையின் புகழ். ஓகேங்களா. அதாவது தீயவர் செய்ததை பொறுத்து கொள்ளாமல் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு பழிக்கு பழி வாங்கினா அவங்களுக்கு ஒரு நாள் தான் இன்பம். ஓகேங்களா. அதே பொறுத்து போயிட்டோமா இந்த உலகம் எவ்வளோ நாள் நிலைத்திருக்கும் அந்த மாதிரி நம்மளோட புகழும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒருத்தருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் வரும். 14வது கொஸ்டின். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றினை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா கீழே இருக்கிற திருக்குறளை கரெக்டாக பொறுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம 4 திருக்குறளையுமே பார்த்துடலாம். திறனல்ல தற்பீர் செய்யணும் நோன்னு அறநல செய்யாமை நன்று. ஓகேங்களா. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன்னு
அறநல்ல செய்யாமை நன்று. ஒருத்தர் கொருநாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாத்தம் என்னது தகுதியான் வென்றுவிடல். துறந்தாரில் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிருப்பவர். ஓகேங்களா, இந்த 4 திருக்குறள். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திருக்குறள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும். 20 அதிகாரத்தையும் அட்லீஸ்ட் ஒரு டைம் வச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா, திருக்குறள் பொறுத்தவரைக்கும் திருக்குறள் வந்து யூனிட் 6 தமிழ் மட்டும் இல்லை ஜிகேலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நகர நகர இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வளை அப்படின்னா சிலந்தி வாழிடம், வளை அப்படின்னா புன்னை மரம், வளை அப்படின்னா துவாரம் அதாவது பொந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, குகை அந்த மாதிரி. ஓகேங்களா, வளை அப்படின்னா சிலந்தி வளை, வளை அப்படின்னா புன்னை மரம், வளை அப்படின்னா துவாரம். ஆப்ஷன் பி சரியான பதில். 17வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாள் அப்படின்னா அந்த நாள் அப்படிங்கிறது சரியான பதில். அந்நாள்னா அந்த நாள் தான் வரும். ஓகேங்களா, அந்நாள் அப்படின்னா பெண். ஓகேங்களா, அந்நாள் அப்படின்னா அப்பெண். இந்த கொஸ்டின் பார்த்ததுமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் க்ளூ நமக்கு. அந்நாள் அப்படின்னா அப்பெண், இந்நாள் அப்படின்னா இந்த நாள். அப்போ இந்த இந்நாள் அப்படின்னுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்பெண். இங்கே தெரியுது பாருங்கள், அந்நாள் அப்படின்னா அப்பெண், அப்போ இந்நாள்னா என்ன வரும்னா இப்பெண். அப்போ டி தான் தவறான பதில். ஓகேங்களா, அப்போ இந்த நாள் அப்படின்றதுக்கு என்ன வரும்னா இந்நாள். ஓகேங்களா, இந்நாள் அப்படின்னா இப்பெண், இந்நாள் அப்படின்னா இந்த நாள். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தவறான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. கலகம், கலகம், கலகம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த கலகத்துக்கு கலகம் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது குழப்பம். ஓகேங்களா, கலகம் அப்படின்னா பெருச்சாளி. ஓகேங்களா, கலகம் அப்படின்னா திராவிட கழகம். ஓகேங்களா, திராவிட கழகம் அப்படின்னா அது ஒரு கூட்டம், குழு, அதாவது அவை. ஓகேங்களா, கலகம் அப்படின்னா கலகம் பண்ணுறது குழப்பத்தில் இருந்தால் தான் கலகமாகும். இந்த கலகம் அப்படின்னா பெருச்சாளி, கலகம் அப்படின்னா அவை. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. 19வது கொஸ்டின் சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஓகேங்களா, சந்தி பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா 8 அப்படின்னா 8 10ங்கிற எண்ணு பேரில் வள்ளினம் மிகும். ஓகேங்களா, 8 10 8 10 அப்படிங்கிற எண்ணு பேரில் மட்டும் வள்ளினம் மிகும். அப்போ கரெக்டாக 8ங்கிற இடத்துல வள்ளினம் 8 தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 8 திசை. ஓகேங்களா, 8 திசையில் இருந்தும் சாரை பாம்புகள் வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ. ஓகேங்களா, 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் இடத்துல வள்ளினம் மிகும். ஓகேங்களா, அப்போது சாரை பாம்பு அப்படின்றதுக்கும் வரும். ஓகேங்களா, வேற்றுமை இடத்துல வள்ளினம் மிகும். வேற்றுமை தொடர், அதாவது வெளிப்படையாக வரணும். தொடர்னா வெளிப்படை, தொகைனா மறைஞ்சு வர்றது. ஆனால் 2ஆம் வேற்றுமை தொடர் அப்படின்னு வெளிப்படையாக வந்த இடத்துல சாரை. 2ஆம் வேற்றுமை தொடர்னா ஐ வேற்றுமை. ஓகேங்களா, இது இலக்கணம் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். சந்திப்பிலைக்கு வள்ளினம் மிகும் மிக இடங்கள் டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க. 8 10 அப்படிங்கிறதுல வள்ளினம் மிகும். சாரை அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொடர் வந்து வெளிப்படையாக வந்திருக்காது, அதாவது ஐயுறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, சாரை ஐ. அதனால் இங்கே வள்ளினம் மிகும். அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். அதேமாதிரி அந்த இந்த எந்த அப்படிங்கிற இடத்துல வள்ளினம் மிகாது. ஓகேங்களா, அதனால தான் இதை நம்ம எடுக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இர இரா அப்படின்னு சொல்கிறாங்க. இர இரா இர அப்படின்னா சாதல். ஃபஸ்ட்டு இருக்கு சாதல். இரா அப்படின்னா அதோட தேன்கூடு அப்படிங்கிறாங்க. இரா அப்படின்னா தேன்கூடு. இர அப்படின்னா செத்துப்போ, இறந்துரு அப்படின்னு சொல்லுவாங்களே, இறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இறந்தாருக்கு இந்த ரா தான் வரும். ஓகேங்களா, இறந்தார் அப்படின்னா செத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா, சாதல். ஓகேங்களா, இதே இரா அப்படின்னா தேன்கூடு. ஆப்ஷன் சி சரியான பதில். 21வது கொஸ்டின்
நானா வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டோரி. அதாவது மயங்கொலி எழுத்து. ஓகேங்களா, மயங்கொலி எழுத்து தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, என்னென்ன வரும் மயங்கொலி எழுத்துக்கு? நா, 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 லா, 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 ரா, ரா. ஓகேங்களா, இதுதான் மயங்கொலி எழுத்துக்கள். மொத்தம் 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். ஓகேங்களா, இதுதான் மயங்கொலி எழுத்துக்கள். இதில் இந்த கிணைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த கிணை அப்படின்னா கவசம், கிணை 3 சொல் இணை அப்படின்னா மருதப்பாறை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் இலக்கணத்துக்கு டாபிக் எடுப்பாங்க தனித்தனியாக. ஸோ பயந்துக்காதீங்க, நம்ம படிக்க சரியாக போயிடும். கிணை அப்படின்னா கவசம், 3 சொல் இணை கிணை அப்படின்னா மருதப்பாறை. ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தான் கேட்குறாங்க. அணுக்கம் 2 சொல் இன்னும் 3 சொல் இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அணுக்கம் அப்படின்னா சோம்பல். ஓகேங்களா, அணுக்கம்னா சோம்பல். அப்போ அணுக்கம் அப்படின்னா சம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்கம்னா சம்பம். அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். அணுக்கம்னா சோம்பல், அணுக்கம் அப்படின்னா சம்பல் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். சந்திப்பிலே இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்திப்பிலேயே நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னா வல்லினம் மிகவும் மிக இடம் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் சந்திப்பிலேயே போட முடியும். மிகவும் மிக இடம் நமக்கு தெரியணும். இது இலக்கணம் நடத்துகிறப்ப தமிழ் மேம் நடத்துவாங்க. ஓகேங்களா, பயந்துக்காதீங்க. சந்திப்பிலே இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. 8 முன்னாடியே பார்த்தோம். 8 10 வல்லினம் மிகவும் அப்படின்னு. அப்போ 8 தொகையுள் 10 சுவடையும் 1. இப்போ பதிற்று அப்படின்னு வருதா. அப்போ உகர எச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா, உகர எச்சத்தில் பதிற்று அப்படின்னு தான். இகர உகர எச்சத்தில் வல்லினம் மிகும். அதனால தான் இங்கே வல்லினம் இட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், 24வது கொஸ்டின், இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுதலில் தவறானதாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சிலையே திரைச்சீலையால் மறைத்திருந்தனர். இந்த சிலை அப்படின்னா சிலை, பெண் சிலை, தெய்வம், அதை சொல்கிறாங்க. இந்த சீலை அப்படின்னா துணி. அப்போது திரைச்சீலை அப்படின்னா ஃபஸ்ட்டில் திரை, இந்த துணியை வச்சு தான் திரை போட்டு படத்தை கட்டுவோம். ஓகேங்களா, அதை வச்சு அந்த துணியை வச்சு சிலையை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது அப்படிங்கிறாங்க. தொடு இதெல்லாம் டச் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த தோடு அப்படின்னா காதணி. ஓகேங்களா, அப்போ வேர்டு கரெக்டாக இருக்குதுங்களா. அப்போ செகண்ட் ஒன்றும் சரி. மடுவில் மாடு நீர் குடித்தது. மடு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த குளம் குட்டை ஆறுலாம் இருக்குதுங்களா, அதுதான் மடு. மாடு அப்படின்னா உயிரினம். நீர் குடித்தது. அப்போ இது சரியான பதில். மாலை மீது ஏறி மலையில் விளையாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை மீது ஏறியில் மலை மீது ஏறி மாலையில். ஓகேங்களா, இங்கே என்ன வரும் அப்படின்னா மலை மீது ஏறி எப்போ ஈவினிங் டைமில் விளையாடுறாங்க. மாலையில் விளையாடினேன் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அப்போ எது தவறாக இருக்குது? ஆப்ஷன் டி தவறான பதில். 25வது கொஸ்டின், நகர வேறுபாடு மயங்கொலி பிழை தான் கேட்குறாங்க. உளன் அப்படின்னு என்ன கேட்குறாங்க. உளன் அப்படின்னா உண்டி, உளன் அப்படின்னா உடல். ஆப்ஷன் சி சரியான பதில். உளன் அப்படின்னா உண்டி, உளன் அப்படின்னா உடல். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடர் அப்படின்னா இறை தேடி அலைந்தவன் இறையருள் பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை தேடி அலைந்தவன் அப்படின்னா இந்த இறைக்கு என்ன வரும் நமக்குன்னா இறை தேடி அலைந்தவன். இறைவனுக்கு நம்ம எந்த ரா போடுவோம்? இந்த ரா தான் போடுவோம், இறைவன். ஓகேங்களா, அப்போ இது வராது, இறைவன். ஓகேங்களா, இறை தேடி அலைந்தவன். அதாவது என்னென்ன வரும் அப்படின்னு இங்கே நான் எழுதுகிறேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இறை தேடி அப்படின்னதுக்கு இறை தேடிக்கு இந்தராவும் இறைவனுக்கு இந்தராவும் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உனக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உனக்குறது தவறான பதில். ஊனத்தில் ஊனம் இல்லா சமுதாயம் உருவாக பாடுபடுகின்றன. ஊனத்தில்
ஊனம் இல்லா சமுதாயம் உருவாக பாடுகின்றன. அதாவது உடம்புல ஊனம் இல்லாதவங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஊனம் இதுக்கு வந்து இந்த நா வரணும். 3 சொல்லினா ஊனத்துக்கு இந்த நாவும், இது வந்து உடம்பு. ஓகேங்களா, இந்த நாக்கு ஊனம். ஓகேங்களா, 2 சொல்லி நான் வரணும். ஊனத்தில் ஊனம் இல்லா சமுதாயம் உருவாக பாடுபடுகின்றன. அப்போ இது தப்பு. ஓகேங்களா, மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வரணும். தன்னிடம் இருந்த மறுப்பை விற்க மறுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுப்பு அப்படின்னா என்ன மீனிங்னா கொம்பு. அவன்கிட்ட இருக்கிற கொம்பை விற்க மறுத்தான். இங்கே பாருங்கள், பைங்குல எழுத்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காணல் நீரை காணல் அப்படின்னா இதுவும் நானாம் ஐங்குல விடை. காணலுக்கு இந்த நாவும், காணல் பார்ப்பதற்கு இந்த நாவும் வரணும். ஓகேங்களா, காணல் நீரை காணல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 27வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. 27வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுவும் மைங்கொலி பிழை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. துவல் 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 அப்படின்னா சீக்கிரம். ஓகேங்களா, துவல் அப்படின்னா வாடு, தோண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா அப்படின்னா வாடு. அப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். ஓகேங்களா, நம்ம இலக்கணம் பார்க்குறப்ப மயங்கொலி எழுத்து, நெக்ஸ்ட்டு வல்லினம் எழுத்து, சந்திப்பிழைக்காக வல்லினம் மிகும் வல்லினம் மிக இடம் எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா, இதுக்கு மேலே அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வரும். அதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 28வது கொஸ்டின், சந்திப்பிழை. ஓகேங்களா, சந்திப்பிழையற்ற வார்த்தையை தான் கேட்குறாங்க. நமதுன்னு ஆப்ஷன் டி சரியான பதில். ஏன் அப்படின்னா நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறாங்க. பாரம்பரிய அகர இகர ஈற்றுதில் அகர இகர ஈற்றில் வல்லினம் மிகும். அப்போ பாரம்பரிய ஆ வருதா, அதனால் இங்கே வல்லினம் மிகுந்து இருக்குது. சின்னங்களை போன இதிலே பார்த்துருப்போம். 2ஆம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துச்சுன்னா, அதாவது ஐயுறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னா தான் இங்கே சின்னங்களை ஐ வருது இல்லையா, அதனால் இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ இது சரியான பதில். ஓகேங்களா, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேங்களா, இதில் இடம்பெற்றிருக்கிற வினையாலயம் பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. வினையாலயம் பெயர், வினையாலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது செயலை, வினை அப்படின்னா செயலை குறிக்கும். ஓகேங்களா, ஆனால் வினையாலயம் அப்படின்னா செய்பவரை குறிக்கும். ஓகேங்களா, செய்பவரை குறிக்கிறது தான் வினையாலயம் பெயர். வினைனா செயலை குறிக்கும். ஓகேங்களா, அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா ஒருத்தார் பொறுத்தார். ஓகேங்களா, 1 மற்றும் 3 சரியான பதில். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இலக்கண குறிப்பு பார்க்குறதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வீடியோ தகுத்து வினையாலயம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பே வினையாலயம், வினை அப்படின்னா என்ன, பெயரச்சம் அப்படின்னா என்ன, எச்சம் அப்படின்னா என்ன, தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வினையாலயம் அப்படிங்கிறது முக்காலத்திலையும் வரும். ஓகேங்களா, வினையாலயம்ங்கிறது 3 காலத்திலும் வரும். மேக்ஸிமம் வினையாலயம் பெயருக்கும் தொழில் பெயருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம் அதுக்கு. ஓகேங்களா, அது நம்ம இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு மைங்கொலி தான் கேட்டிருக்காங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்போ இந்த குளவிக்கு என்ன வரும் அப்படின்னா வண்டு. ஓகேங்களா, குளவி அப்படின்னா வண்டு. அப்போ இந்த குளவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை. ஓகேங்களா, அப்போ எது தவறாக இருக்குது, ஆப்ஷன் பி தவறான பதில். 31வது கொஸ்டின் சந்திப்பிழை குறித்தவற்றில் தவறான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. தவறான தொடர் அப்படின்னா கீழடியில் வாழ்ந்த மக்கள் பலர் செல்வந்தர்களாக இருந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழடியில் வாழ்ந்த மக்கள் பலர் செல்வந்தர்களாக இருந்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. பலர் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் வரக்கூடாது, அதனால தான் இது தவறான பதில். ஓகேங்களா, இன்றைக்கி ஆப்ஷன் ஏ தவறான பதில். 32வது கொஸ்டின் லகர ஒளி வேறுபாடு அறிதலின் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லகர ஒளி வேறுபாடு அறிதலின் தவறானது அப்படின்னா இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது
தவறான பதில். ஓகேங்களா. இகழ்வார் பொறுத்தல் தலை. 33வது கொஸ்டின். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகறிந்து அப்படின்னா இந்த குறள் வந்து எந்த இயலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இயலில் இருக்குது? இல்லறவியலில் தான் இருக்குது. மொத்தம் இல்லறவியலில் 20 அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. இல்லறவியலில் 20 அதிகாரம். ஊழியல்னா ஒன்றே ஒன்று தான். ஊழியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊழியலில் மட்டும்தான் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். ஓகேங்களா. அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயசில் தான் அரசியலுக்கு போக முடியும். அப்போ அரசியல் 25. பாயிரவியல் அப்படின்னா 4 அதிகாரம். ஓகேங்களா. அப்போ இல்லறவியலில் 20 அதிகாரம், பாயிரவியல் அப்படின்னா 4 அதிகாரம், அரசியல் அப்படின்னா 25, ஊழியல்னா 1. ஓகேங்களா. 34வது கொஸ்டின். ஒற்றுப்பிழை அறிதலில் சரியான தொடரை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒற்றுப்பிழை அறிதலில் சரியான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் பி சரியான தொடர். எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எல்லா பிரச்சனைகளையும் ஓகேங்களா, எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை ஐவேற்றுமை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான தொடர் ஒற்றுப்பிழை அப்படின்னு. ஓகேங்களா. சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாமே வல்லினம் மிகவும் மிகையினம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட மேலானவராக திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது தன்னை இகழ்வோரை, ஓகேங்களா, இகழ்வாரை வந்து பொறுத்துட்டு இருக்கவங்க அதாவது உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவரோட பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இகழ்வர தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் உண்ணா நோன்பிற்கும் பெரியவர்களோட மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். 36வது கொஸ்டின். ஒற்றுப்பிழை அற்ற தொடரை தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்குது. கொள்ளை கிணற்றில் அப்படின்னா ஐ வருது, வேற்றுமை உறுப்பு வருது, அப்போ இங்கே இக்கு வரணும். ஓகேங்களா. பெட்டி கடையிலே வெற்றிலுக்கு சுண்ணாம்பு கேட்டுவா அப்படின்னு கேட்குறாங்க. கு 4ஆம் வேற்றுமை இதுலேயும் வல்லினம் மிகும். வெற்றிலைக்குங்கிறது இங்கே இச்சு விகுதி வரணும். ஓகேங்களா. மரக்கடை பக்கம் போகாதே அப்படிங்கிறாங்க. இங்கே ஐ வேற்றுமை வருது, அப்போ இங்கே இப்பு வரணும். மரக்கடை பக்கம் போகாதே. அப்போ இது 3 தவறான பதில். அப்போ எது சரியான பதில்? ஆப்ஷன் பி சரியான பதில். எள்ளு செடியிலே வெள்ளை பூ பூத்தது. ஓகேங்களா. இங்கே ஏன் பூ பூத்ததுக்கு வந்தது அப்படின்னா ஓரெழுத்து ஒரு முறையில் வல்லினம் மிகும், அதுதான் இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி சரியான பதில். 37வது கொஸ்டின். நான்மணி கடிகையின் எத்தனை பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? நம்ம 2வது கொஸ்டின் பார்க்குறப்பயே 200வது பாடலும் 290வது பாடலும் அது நாலடியாரில். ஓகேங்களா. நாலடியார் அப்படின்னா 200வது பாடலும் 290வது பாடலும் ஜி.யு. போப் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். இதே நான்மணி கடிகை அப்படின்னா 7வது பாட்டும் 100வது பாட்டும். ஓகேங்களா. நான்மணி கடிகையில் வந்து 7வது பாட்டும் 100வது பாடலும் ஜி.யு. போப் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 106. அதில் 104 அப்படிங்கிறது பாடல், 2 அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா. 2 கடவுள் வாழ்த்து. மொத்தம் 106 பாடலில் 7வது பாட்டும் 100வது பாட்டும் ஜி.யு. போப் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 38வது கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து மேக்ஸிமம் ஐங்கொலி பிழை சந்திப்பிழை தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய இருக்குது. ஓகேங்களா. இந்த டைம் அந்த 2 டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம். ஒளி வேறுபாடு அடைந்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். வலி அப்படின்னா வலிமை தான் குறிக்குது. வலினா காற்று, வலினா ரூட் பாதை. ஓகேங்களா. ஆப்ஷன் சி சரியான பதில். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்துகளை தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. எரி அப்படின்னா தீ. ஓகேங்களா. எரி அப்படின்னா தீ. எரி அப்படின்னா தூக்கி வீசு, அதுக்கு பேர் தான் எரி. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி தவறான பதில். 40வது கொஸ்டின். சரியான தொடரே காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா. ஊன் உயிரிகளின் உணவு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஊனுக்கு நமக்கு மீனிங் தெரியணும் அப்படி இல்லைன்னா இந்த ஊன் அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்பு. ஓகேங்களா. ஊன் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு இல்லைன்னா தசை அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. அதனால தான்
ஊன் உயிர்களின் உணவு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, உடம்புங்கிறது ஊன் உயிர்களின் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஊன் அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஊன் அப்படின்னா என்ன, ஊன் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஊன் அப்படின்னா உடம்பு தசை அப்படின்னு மீனிங்கு. ஊன் அப்படின்னா உணவு, இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஊன் உணவு இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான தொடர். ஊன் உயிரிகளின் உணவு, ஊன் உயிரிகளின் உடல் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தசை அப்படின்னு சொன்னால இன்னொரு மீனிங் இதுக்கு என்ன அப்படின்னா இறைச்சி. அதனால தான் கேட்குறாங்க. இறைச்சி அப்படிங்கிறது இதுக்கு மீனிங் இறைச்சி. இறைச்சி அப்படிங்கிறது உயிரோட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான பதில். இதில் என்னென்னா உடம்புன்னு மீனிங் வருது. ஓகேங்களா, ஊன் உயிர்களின் உடல் பகுதி, அதாவது அப்படி உடம்பு அப்படிங்கிற மீனிங் வருது. ஓகேங்களா, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது ரெண்டுக்கான மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆப்ஷன் பி சரியான பதில். 41வது கொஸ்டின் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைவுக்கு நீர். ஓகேங்களா, அறிவுக்கு பால், பால் குடித்தா அறிவு வளரும். சரிங்க, அறிவுக்கு தோல், தோல் கொடுப்பான் நண்பன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அறிவுக்கு தோல், இளமைக்கு தான் பால். ஓகேங்களா, புலவருக்கு வேல். அப்போ ஆப்ஷன் சி சரியான பதில். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஆப்ஷன் சி சரியான பதில். கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரி தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. கணிப்பாவை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து முதலான நூல்களை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான பதில். ஏன் தவறான பதில் அப்படின்னா இங்கே கணிப்பாவை இல்லை, என்ன வரும் அப்படின்னா கனிச்சாறு. ஓகேங்களா, கனிச்சாறு தான் வரும். கனிச்சாறு எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்கும்? 8 தொகுதியாக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 8 தொகுதி இருக்கும். கனிச்சாறுங்கிறது 8 தொகுதி. கொய்யாக்கனி, பாவிய கொத்து முதலான நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். ஓகேங்களா, இவருக்கு பேர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கனிச்சாறுங்கிறது 8 தொகுதியாக வெளிவந்திருக்குது. இவர் துரைமாணிக்கம், இது அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அவருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், ஐயை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கூற்று 2 தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான பதில். ஓகேங்களா, தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா, 43வது கொஸ்டின். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிற வரி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது எவ்வளோ வருஷம் பழமையானது, ரொம்ப பழமையானதுக்குன்னு தான் தமிழ் மொழியை தான் எங்களோட மொழி இவ்வளோ தொன்மையானதுன்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி முக்கியமான கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின் அது. தமிழில் வந்த ஃபஸ்ட்டு சிறுகதை. ஓகேங்களா, தமிழில் வந்த முதல் சிறுகதை என்ன அப்படின்னா 6ல் 1 பங்கு. யாருடையது? பாரதியாருடையது. எப்போனா 1913 வெளியிடுறாங்க. ஓகேங்களா, 1913. 44வது கொஸ்டின். இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டா, யா, லா. ஓகேங்களா, இது 3மே இடஞ்சொலி எழுத்துக்கள். அப்போ இது நா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வலஞ்சொலி எழுத்து. ஓகேங்களா, இடஞ்சொலி எழுத்துங்கிறது டா, யா, லா. ஓகேங்களா, வலஞ்சொலி எழுத்து அப்படின்னா அதாவது கிளாக் சுற்றும் அப்படிங்களா, கடிகாரம் சுற்றுறேன் கிளாக் வைஸில் சுற்றுனுச்சுன்னா அது வலஞ்சொலி எழுத்து. ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி எழுத்து. ஓகேங்களா, வலஞ்சொலி எழுத்து ஆ, ஏ, ஔ, ஞா, ஞா. ஓகேங்களா, இது 5 வலஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேங்களா, மா அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருளில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அழகு தான் தவறான பதில். ஓகேங்களா, மீதிக்கிற 3மே மாக்கான மீனிங் வரும். ஓகேங்களா, மாக்கு இது மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஒரு பாக்ஸு போட்டு மாக்கு திருமகள், மகள், சரிங்க திருமகள், அழகு, மாமரம், உயர்ந்த, இந்த மாதிரி நிறையா மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு டைம் அந்த பாக்ஸ் போய் எடுத்து ரீட் விட்டுக்கோங்க. மா அப்படின்னா
அழகு, அறிவு, அளவு. ஓகேங்களா? 46வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தாவர இலை பெயர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. தாளை அப்படின்னா சப்பாத்தி களிங்கிறது சரியான பதில். கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படிங்கிறது சரியான பதில். முருங்கை கீரை அப்படின்னு தான் சொல்லுவோம், அதுதான் சரியான பதில். அப்போ தென்னை மரத்துக்கு என்ன வரும் அப்படின்னா தென்னை ஓலை. ஓகேங்களா? தென்னை ஓலை தான், தென்னை இலை வராது, தென்னை ஓலை. அப்போ சி தான் தவறான பதில், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 47வது கொஸ்டின், முறையாக அமைந்துள்ள தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. முறையாக அமைந்துள்ள தொடர் அப்படின்னா நமக்கு அந்த வேர்டு படித்து பார்த்தா மீனிங் தரணும். ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் ஏவை படித்து பாருங்களேன். நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கும் உலக மாதிரி. நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். நிலம், நீர், தீ, வழி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். எந்த இதில் இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? 48 அப்படின்னா பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னா அதை சுருக்கி சொல்கிறது. ஓகேங்களா? அதனால தான் ஆப்ஷன் பி சரியான பதில். பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறது சுருங்கச் சொல்வது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 தவறு. ஏன் 1, 2 தவறு அப்படின்னா தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். தேடுபொறி அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? சர்ச் இன்ஜின்ங்கிறது தேடுபொறி. அப்போ குரல் தேடு அப்படின்னா வாய்ஸ் சர்ச். ஓகேங்களா? வாய்ஸ் சர்ச். அப்போ 3, 4 சரி. அப்போ ஆப்ஷன் பி. 1, 2 தவறு, 3, 4 சரி. தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். ஓகேங்களா? 50வது கொஸ்டின், பொருளறிக சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நீர். ஓகேங்களா? நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நீர். அப்போ திகிரி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா சக்கரம். ஓகேங்களா? திகிரி அப்படின்னா சக்கரம். அப்போ பொற்கோற்று அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம். ஓகேங்களா? அழி அப்படின்னா கருணை, இரக்கம் கொள்ளுதல். கருணை இல்லைன்னா இரக்கம். ஓகேங்களா? கருணை இல்லைன்னா இரக்கம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 51வது கொஸ்டின், முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போல பாரதியார் சொல்கிறது முத்துச்சுடர் போல என்ன இருக்குது அப்படின்னா தென்றல். முத்துச்சுடர் போல தென்றல். அப்போ தூய நிறத்தில் என்ன இருக்குது? தூய நிறத்தில் நிலா வெண்மையாக தானே இருக்கும். தூய நிறத்தில் நிலா ஒளி. சித்த மகிழ்ந்திட மாடங்கள். ஓகேங்களா? சித்த மகிழ்ந்திட மாடங்கள். மேக்ஸிமம் இது எப்படி வரும் அப்படின்னா தூய நிறத்தில் தான் மாடங்கள் அப்படின்னு வரும். முத்துச்சுடர் போல அப்படின்னா தென்றல். ஓகேங்களா? முத்துச்சுடர் போல தென்றல், தூய நிறத்தில் மாடங்கள், சித்த மகிழ்ந்திட நிலா ஒளி. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 52, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தட்பவெப்பம். ஓகேங்களா? தட்ப கூட்டல் வெப்பம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் தட்பவெப்பம் எப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 1ங்கிறது தவறு. வேதி உரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள் அப்படிங்கிறது சரியான பதில். தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், இதுவும் சரியான பதில். வழிக்கூட்டல் தடம் அப்படிங்கிறது வழித்திடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரணும் இங்கே? வழித்தடம். அப்போ இது தவறான பதில். அப்போ 1, 4 தவறு, 2, 3 சரி. அப்போ ஆப்ஷன் டி. 53வது கொஸ்டின், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இது சரியான பதில். கடலுக்கு பறவைன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? இது சரியான பதில். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். ஓகேங்களா? இதுவும் இந்த பணிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பியில் இலக்கிய மன்ற விழாவிற்கு முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். உரை அப்படிங்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க. உரை அப்படிங்கிறது இதுதான் சரியான பதில். அப்போ கீழ்கண்டவற்றுள் எது தப்பாக இருக்குது? ஆப்ஷன் பி
தவறான பதில். 54வது கொஸ்டின் பொறுத்துக. எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எளிது அப்படின்னா அரிது, நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல், ஐயம் அப்படின்னா பயத்தில் இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் தெளிவு, அணுகு அப்படின்னா விலகு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியான பதில். 55வது கொஸ்டின் சென்சர் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவி அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? சென்சர் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவி. ஆப்ஷன் சி சரியான பதில். 56வது கொஸ்டின் பொறுத்துக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா? சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு, பிளானட் அப்படின்னா கோள். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியான பதில். ஓகேங்களா? 57வது கொஸ்டின். 57வது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, அதனால தான் அதுக்கு பேர் முதுமொழி காஞ்சி. இன்னொன்று அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறான பதில். இந்த நூலோட ஆசிரியர்னா மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 58வது கொஸ்டின் காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஓகேங்களா? ஏன் எப்படி காட்டாறு அப்படின்னு வருதுன்னா காடு கூட்டல் ஆறு எப்படி காட்டாறு அப்படின்னா பிரித்தல் விதி. ஓகேங்களா? காட்டாறு நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா இட்டு அப்படிங்கிறது காடு கூட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னு வருதுங்களா? காடு கூட்டல் ஆறு. இட்ட டூ எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ. ஓகேங்களா? இந்த உகரம் கெட்டு தன்னொற்றிட்டல் விதிப்படி எப்படி புணரும் அப்படின்னா காட்கூட்டல் இட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? அப்போ இட்டு கூட்டலா டா அப்படின்னு புணரும். ஓகேங்களா? அதுதான் காட்டாறு. ஓகேங்களா? காடு கூட்டல் ஆறு காட்டாறு. 59வது கொஸ்டின் நகரும் படிக்கட்டு அப்படின்னா அதுக்கான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ்கலேட்டர். நகரும் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். ஓகேங்களா? இப்போ லிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்தூக்கி. லிஃப்ட் அப்படின்னா மின்தூக்கி. அப்போ ஈ ஸ்டெப் அப்படின்னா நகரும் படிக்கட்டு. சாரிங்க, ஈ ஸ்டெப்புக்கு நகரும் படிக்கட்டு வராது. ஓகேங்களா? எஸ்கலேட்டர் தான் வரும். நகரும் படிக்கட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா எஸ்கலேட்டர், லிஃப்ட்டுக்கு மின்தூக்கி. ஓகேங்களா? 60வது கொஸ்டின் ஐ அவ். 60வது கொஸ்டின் ஐ அவ் அப்படிங்கிற எழுத்துக்கான இணை எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இணை எழுத்து அப்படின்னா அதாவது வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து. ஓகேங்களா? வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்து. ஓகேங்களா? இடையினத்துக்கு இடையினம் தான் மெல்லினத்து. ஓகேங்களா? அதுக்குள்ளே மெல்லினத்து இணை எழுத்துக்கள் வரும். ஒரு நிமிஷம். வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்து. இதே இடையினம் அப்படின்னா இடையினத்துக்கு அதுக்குள்ளே இருக்கிற எழுத்து இணை எழுத்தாக வரும். ஓகேங்களா? இதே குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குடிலும் இணை எழுத்துக்கள். அந்த மாதிரி ஆயுத எழுத்தில் இங்கே இருக்கிற ஐக்கும் அவுக்கும் என்ன இணை எழுத்து அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்கிறப்ப லாஸ்ட்டாக ஈல முடியுதுங்களா? ஐக்கு ஈயும், அவு அப்படின்னா ஊ வருதுங்களா? அவுக்கு ஊவும் தான் இணை எழுத்து. ஓகேங்களா? இதில் எதுக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குக்கு இணை எழுத்து கிடையாது. ஓகேங்களா? அக்குக்கு இணை எழுத்து இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 61வது கொஸ்டின் தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது, எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. வென்றான் அப்படின்னு தான் தவறான சொல். வென்றான்ங்கிறது வென்றான் இந்திரா தான் வரும். ஓகேங்களா? 62வது கொஸ்டின் முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொறுத்துக அப்படிங்கிறாங்க. அதாவது கல்லாமையே இல்லாமே ஆக்குவோம், இதுதான் சரியான பதில். ஓகேங்களா? கல்லாமையே இல்லாமே ஆக்குவோம். கலைச்சொல் தவறானதே காண்க அப்படிங்கிறாங்க. கலைச்சொல் குறுந்தகடு அப்படின்னா
காம்பேக்ட் டிஸ்க். ஓகேங்களா, குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படிம்போம். அப்போ மின்னூல் அப்படின்னா இபுக் அப்படிங்கிறது சரியான பதில். மின் இதழ் அப்படின்னா மேகசின்ங்கிறது சரியான பதில். மின் நூலகம் அப்படின்னா லைப்ரரி அப்படின்னா இதுவும் சரியான பதில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 64வது கொஸ்டின், தவறானதை தேர்க, பிரித்தெழுதுக. அறிவுடைமை அப்படின்னா அறிவு கூட்டல் உடைமைங்கிறது சரியான பதில். இவை எட்டும் அப்படின்னா இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறதும் சரியான பதில். நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல், இதுவும் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறான பதில். பொறையுடைமை அப்படிங்கிறது என்ன வரும்னா பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா, பொறையுடைமை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா, பொறை கூட்டல் உடைமை. அப்போ ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி, 4 தவறு. 65வது கொஸ்டின், ஆசாரக்கோவை என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது சரியான பதில். ஓகேங்களா, ஆசாரக்கோவைங்கிறது ஒரு நீதி நூல். ஓகேங்களா, இந்நூல் 101 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்நூல் எத்தனை வெண்பா இருக்குது அப்படின்னா 100 வெண்பா தான் இருக்குது. ஓகேங்களா, ஆசாரிக்கோவையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா, கயத்தூருங்கிறது அவருடைய பிறந்த ஊர். ஓகேங்களா, கயத்தூர் பெருவாயின் முள்ளியாருங்கிறது ஆசாரக்கோவையோட ஆசிரியர். 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு. 66வது கொஸ்டின், பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கயத்தூர் அப்படின்னு. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 67வது கொஸ்டின், உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உதித்த அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா தோன்றிய. உதித்த அப்படின்னா தோன்றிய மீனிங். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க இந்த கொஸ்டினில், எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ தோன்றியக்கு எதிர்ச்சொல் மறைந்த. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 68வது கொஸ்டின், சரியான தொடர் தேர்ந்தெடுத்து எழுதுக. மயங்கொலி பிழை. ஓகேங்களா, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது. இங்கே பாருங்கள் மனம், இதுனா உள்ளம், உள்ளத்தை குறிக்கும். அப்போ இது தவறான பதில். ஓகேங்களா, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பலம் அப்படின்னா இது வலிமையை சொல்கிறது. ஆனால் இங்கே வருது சிறப்புலா வரணும். ஓகேங்களா, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது. இதுதான் ஆப்ஷன் பி சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் 69வது கொஸ்டின், சரியான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான தொடர் எது அப்படின்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கியத்தை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக செட் பண்ணால் ஒரு கரெக்டான வார்த்தையாக வரணும். அதுதான் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏ பாருங்களேன், கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். ஏதாச்சும் மீனிங் தருதுங்களா? இல்லை. அப்போது இதே சி படித்து பாருங்கள், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அப்போ சி சரியான பதில். ஓகேங்களா, 70வது கொஸ்டின், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளெல்லாம் இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரிசைப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறள். ஓகேங்களா, உள்ளுவது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா, 71வது கொஸ்டின், முடியரசனின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறாங்க. கிடையாதுங்க, முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. ஓகேங்களா, அப்போ ராதாகிருஷ்ணன் யாரோட இயற்பெயர் அப்படின்னா தாராபாரதியோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு முடியரசன் தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா. ஓகேங்களா, திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொன்னது அண்ணா. திராவிட இயக்க காவலர். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் அவருக்கு திராவிட இயக்க காவலர் அப்படிங்கிற திராவிட இயக்க கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா, இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்துருப்பாங்க? யார், அதாவது முடியரசுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, முடியரசுடைய இயற்பெயர் துரைராசு, திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு 2 சரி.
72வது கொஸ்டின், விடிவெள்ளி அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம், மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை. ஓகேங்களா. புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை, விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு. அப்போ அந்த ஆப்ஷனே இல்லை. நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. அப்போ 4 1. விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. விடிவெளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல். 4 1 3 2. ஓகேங்களா. இதுதான் சரியான பதில். விடிவெளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 73வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்கிறது குறுந்தொகையில். பாலை கொடுத்துட்டு கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. கூலம் அப்படின்னா தானியம். பாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க என்ன வாங்குறாங்க, தானியத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறது குறுந்தொகை. ஓகேங்களா. இதே ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்கிறது அகநானூறு. பொன் அப்படின்னா தங்கம். ஓகேங்களா. கரி அப்படின்னா மிளகு. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, அப்போவே மிளகத்துக்கு தங்கத்தை கொடுத்து வாங்குறாங்க. மிளகு அப்படின்னா கரி அப்படி சொல்கிற நூல் அகநானூறு. ஓகேங்களா. தன்னாடு விளைந்த வெண்ணேல் தந்து உமணர் போடும் அப்படின்னு சொல்கிறது நற்றிணை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்கினாங்க அப்படின்னா குறுந்தொகை. ஓகேங்களா. இதே தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வாங்கினாங்க அப்படின்னா அகநானூறு. நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உப்பு வாங்குறாங்க அப்படிங்கிறது நற்றிணை. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி 1 2 3 சரி. ஓகேங்களா. 74வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லின் தவறானவற்றை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தவறான பதில். ஏன் அப்படின்னா, காமர்ஸ் அப்படின்னா மின் வணிகம். ஓகேங்களா. இல்லை மின்னணு வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம். மின் வணிகம் தான் காமர்ஸ். ஆனால் செக் அப்படிங்கிறது காசோலைங்கிறது சரியான பதில். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலைங்கிறது சரியான பதில். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். இது 3 சரியான பதில். இங்கே தவறான பதில் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா. இதில் இந்த ஏவும் யாவும் சொல்லுக்கு முதலில் வருபவை. ஆ, ஓ அப்படிங்கிறது சொல்லுக்கு இறுதியில் வருபவை. முதலிலும் இறுதியிலும் வருவது தான் இந்த ஏ. ஓகேங்களா. இதெல்லாம் இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப பார்ப்பீங்க. இதில் வினா எழுத்து எதுன்னு தான் கேட்குறாங்க. அந்த ஏ, யா, ஆ. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 76வது கொஸ்டின், எறும்பு பாடுபடுவது ஏன், எப்படி, என்ன. இதில் 4 கொஸ்டின் மார்க்கில் எது கரெக்டாக பொருந்தது அப்படின்னா, எறும்பு எதுக்கு பாடுபடுவது, எதற்காக. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 77வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் சுட்டு அல்லாத சொல்லை தேர்க அப்படிங்கிறாங்க. சுட்டு அப்படின்னா ஆ, இ, உ. ஓகேங்களா. இது 3 சுட்டு. அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினா. ஓகேங்களா. முன்னாடி வகுப்பில் வினா எழுத்துக்கள் பார்த்தோம். ஏங்கிறது வினா, ஆ, இ, ஊங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா. 78வது கொஸ்டின், அகரவரிசைப்படி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது அப்படிப்படி பார்த்தீங்கன்னா அகரவரிசைனா இக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகி இக்கு, கா, கா,
கி கி. ஓகேங்களா, இந்த மாதிரி வரிசையாக ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, வரிசையானா எப்படி எழுதணும் அப்படின்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டும் மெய்யெழுத்து, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, செகண்ட் ஒன் மெய்யெழுத்து, தேர்டு உயிர்மெய் எழுத்து. இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா, இதுதான் அகரவரிசை எப்படி எழுதுறது. ஓகேங்களா, அந்தபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான பதில். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஓகேங்களா, இது வந்து 9 நவரத்தினங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஆர்டராக கேட்டிருக்காங்க. இதையும் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆர்டராக கேட்டிருக்காங்க. இந்த 9ஐயும் ஆர்டராக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அகரவரிசைப்படினா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா, இந்த ஆர்டரில் எழுதுறது தான் அகரவரிசை. 79வது கொஸ்டின், பயணப்படகுகள் என்பதன் கலைச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க. பயணப்படகுகள் அப்படின்னா ஃபீரிஸ். ஓகேங்களா, அப்போ ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரம்பரியம். ஓகேங்களா, அப்போ ஓஹெச் அப்படின்னா பயணம். கமோடிட்டி அப்படின்னா பண்டமாற்று முறை. ஓகேங்களா, கமோடிட்டி அப்படின்னா பண்டமாற்று முறை. 80வது கொஸ்டின், பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. நுகர்வோர் அப்படின்னா கன்சூமர். ஓகேங்களா, நுகர்வோர் அப்படின்னா கன்சூமர். வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். ஓகேங்களா, வணிகர்னா மெர்ச்சன்ட். கலப்படம் அப்படின்னா அலிட்ரேஷன், இதுதான் கலப்படம். ஓகேங்களா, என்டர்பிரினருங்கிறது தொழில் முனைவோர். அப்போ ஆப்ஷன் ஏ 4132. ஓகேங்களா, 81வது கொஸ்டின், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற வரிகள் யாருடையது அப்படின்னா தாரா பாரதி. அவருடைய இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். அப்போ ஆப்ஷன் டி 2 மற்றும் 3. ஓகேங்களா, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து உவேசத்தை தான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மதுரை மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா, அந்த மாநாட்டில் உவேசா தான் தலைமை உரை கொடுப்பார். ஓகேங்களா, அந்த உரையை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவர்கிட்ட தான் நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, இந்த பெரியவருடைய அடிநிலையில் இருந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு காந்தி உவேசாவை பார்த்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, 83வது கொஸ்டின், வேலு நாச்சியாரின் காலம் 1770லேருந்து 1796 வரைக்கும். ஓகேங்களா, வேலு நாச்சியாரோட சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஓகேங்களா, வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியாருக்கு முன்பே ஆங்கிலேயரை எடுத்த வீரப்போர் புரிந்தவர் ஜான்சி ராணி அப்படிங்கிறது தவறான பதில். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார். அப்போ 1 2 சரி 3 தவறு. ஓகேங்களா, 1 2 சரி 3 தவறு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 84வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு அப்படிங்கிறாங்க. அதாவது உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னா ஓர் அஃது. ஓகேங்களா, இதுதான் உயிரெழுத்துக்கு வருது. இதே உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒரு அது. ஓகேங்களா, உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு அது அப்படின்னு வருது. ஓகேங்களா, இந்த ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் உள்ளது. இங்கே பாருங்கள், இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. இங்கே ஓர், இங்கே ஒரு. ஓகேங்களா, வந்துருச்சிங்களா. இது ரெண்டுமே தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும். 85வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொறுத்துக்கு அப்படிங்கிறாங்க. கூர் அப்படின்னா மிகுதி. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. தண்டருள் அப்படின்னா குளிந்துக்கிறனை. வரிசையாக இருக்குது. அப்போ 1 2 3 4. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். 86வது கொஸ்டின், அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த வரிசையில் இருக்கிறத அகர வரிசை எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். ஆசிரியர், ஓணான், கிளி, தையல், தேனீ, பழம், பூனை, மனிதன், மான், மாணவன், வௌவால். ஓகேங்களா, இது அகரவரிசைப்படி இருக்கிற சரியான சொல். ஒளி வேறுபாட்டில் தவறானவற்றை தேர்க அப்படிங்கிறாங்க.
செரு அப்படின்னா இதுக்கு பேர், இந்த செருக்கு பேர் தான் திமிரு. செரு அப்படின்னா வயல். ஓகேங்களா, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தவறான பதில். பொருள் அறிய தவறானது. மாறி மாறுதல். மாறி அப்படின்னா மலை அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தவறான பதில். பார் அப்படின்னா உலகம், கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் அப்படிங்கிறதும் வயிறு. ஓகேங்களா, 89வது கொஸ்டின் பிரித்தெழுதுக. எளிதகம் அப்படின்னா எழுது கூட்டல் ஆகுங்கிறது சரியான பதில். பாலை எல்லாம் அப்படிங்கிறது இங்கே எலாம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மிஸ்டேக் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பின்னாடி இருக்கிற விட தெளிவாக பார்க்கணும். பாலை எல்லாம் அப்படின்னு வந்திருக்கு, பாலை கூட்டல் எல்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இனிமை இன்னுயிர் அப்படின்னா இனிமை கூட்டல் உயிருங்கிறதும் சரியான பதில். ஓகேங்களா, மலையெல்லாம் அப்படிங்கிறது மலை கூட்டல் எலாம் அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் சரியான பதில் தாங்க. அப்போ இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டுமே ரைட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன் டி சரியான பதில். 91வது கொஸ்டின் பொறுத்துக. மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி, கருணை அப்படின்னா மெர்சி, நோபல் ப்ரைஸ் அப்படின்னா நோபல் ப்ரைஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். 2, 3, 1, 4. பேட்ரிடிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. ஆப்ஷன் பி சரியான பதில். 93வது கொஸ்டின் உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் அதுங்கிறது வராது, அஃது வரணும். ஓகேங்களா, முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் அஃது வரணும் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் ஒன் தப்பு. உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு அது என பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்துக்கு வந்து ஒரு அது, இது ரெண்டும். இப்போ செகண்ட் ஒன் சரியான பதில். அப்போ ஆப்ஷன் பி. கூட்டுறவு 1 தவறு, 2 சரி. வேலுநாச்சியர் அமைச்சர் அப்படின்னா தாண்டவராயர் தான் அவருடைய அமைச்சர். ஓகேங்களா, பெரிய மருது சின்ன மருதுங்கிறது அவங்களுடைய தளபதிகள். முத்துவடுகுநாதன்கிறது அவங்களுடைய கணவர். ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னா இனிமையான சொல்ல பேசணும். ஓகேங்களா, இன்சொல் பேசணும். ஒருத்தருக்கு சிறந்த அணி அப்படின்னா இனிமையான சொல் பேசணும். ஓகேங்களா, 96வது கொஸ்டின்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பேராவாக கொடுத்துட்டு, இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேரா தாங்க, புக்கில் இருக்குது, பின்னாடி இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை படித்து மீதி கீழே இருக்கிற 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. பத்தியப்படுத்தி விடையளி. காமராஜர் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாருன்னா சிறுவன் சிறுமி. 2 பேர் போவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அதை கட்டினதுக்கப்புறம் அந்த ரசீது கொண்டு வந்து காமராஜர் ஐயாட்ட காட்டுவாங்க. அவங்களோட நேர்மையை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுனா நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் எப்படி இருந்தது? அவங்களோட நேர்மை காட்டுறதுக்கு அவங்களோட ரசீதை கொண்டாந்து காட்டுறாங்க. அதனால் அவர் அதை பார்த்துட்டு இந்த வயசில் இவங்க இவ்வளோ நேர்மையாக இருக்காங்கன்னு மகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா பண உதவி கேட்க. காமராஜர் செய்த உதவியாது அப்படின்னா தேர்வுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்து உதவினார். ஓகேங்களா, இப்போ நம்ம டெஸ்ட்டு 1க்கான தமிழுக்கான 100 கொஸ்டினும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு வல்லினம் மிகு மிகா இடம், அதாவது சந்திப்பிழை. எந்தெந்த டாபிக் நம்ம இலக்கணம் பார்க்கணும் அப்படின்னா சந்திப்பிழைக்கு பார்க்கணும், வல்லினம் மிகு மிகா இடம். ஓகேங்களா, இதுக்கானதெல்லாம் டாபிக் பார்க்கணும். ஓகேங்களா, வல்லினம் மிகு இடம் மிகா இடம். ஓகேங்களா, இது எல்லாமே இலக்கண வகுப்பு பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.